சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம நேற்றைய பதிவாக திரு ஆரூர் பத்தின குறிப்பை பார்த்தோம். அதாவது திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பார்வையிலுமாக திருவாரூர் தலத்தை தரிசித்தோம். இன்று நம்பி ஆரூரர் மற்றும் நம்பிக்காட நம்பிகள் பார்வையில திரு ஆரூர் பதிகத்தை தலத்தை சிந்திக்க இருக்கின்றோம். நேற்று நமக்கு இந்த பொழிவை கொடுத்த சிவ திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் சென்னையில் இருந்து இன்றும் அதன் தொடர்ச்சியாக 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திருவாரூர் தலத்தை பத்தின ஒரு குறிப்பை நமக்கு எடுத்துக்காட்ட, தொட்டுக்காட்ட, சுட்டிக்காட்ட நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் நம்பி ஆரூரரின் பார்வையில, ஏன்னா நம்பி ஆரூரருக்கு ஆன்மார்த்த மூர்த்தம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னைக்குள்ள பொழிவு நமக்கு மிகவும் இனிமையாக அமையும் என்று எதிர்பார்த்து அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பத்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருதுதோரமுத முத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர் தாலிவதம் திருவுரு இருந்தவா பாரி. சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலும் ஆயதற்கோ வித்துமாயாரோ ஆதியாய் வீதி விடந்தராய் நடம் குலாவினரே. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை. இந்த மாபெரும் வேள்வியில் இணைந்திருக்கும் அடியாவர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருவாரூர் தலத்தின் சிறப்புகளையும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியவரின் ஆரூர் தல பயணம் குறித்தும் அவர்களின் இத்தல பதிகங்களையும் முந்தைய பதிவில் சிந்தித்தோம். இன்று அதன் 2ஆம் பகுதியை குறித்து நம்பி ஆரூரர் மற்றும் 9ஆம் திருமுறை ஆசிரியரான பூந்துருத்தி நம்பி காட நம்பி ஆகியோரின் பார்வையை குறித்தும் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. நம்பி ஆரூரர் சிவபெருமானால் தழுத்தாட்கொள்ளப்பட்ட போது அவர் அருளிய முதல் திருப்பதிகம் பித்தா பிறைசூடி என்பது. இது நம் அனைவருக்கும் தெரியும். அன்று முதல் பதிகம் பாடி தல பயணம் மேற்கொண்டு வந்தார் நம்பி ஆரூரர். திருவெண்ணை நல்லூருக்கு பின் அவர் சென்ற தலம் திருத்துறையூர். அங்கு பெருமானிடம் தவநெறியை வேண்டி பெறுகின்றார். அது நயன தீட்சை எனலாம். பித்தா என அடியெடுத்து கொடுத்தது மெய்ஞான உபதேசம் எனலாம். இப்படி படிப்படியாக இறையருள் பெற்ற நம்பி ஆரூரர் சித்தவட மடத்திலே திருவடி தீட்சை பெறுகின்றார். தில்லை சென்று திரு சிற்றம்பலவாணனை வழிபட்டு பின் திரு கோலக்கா திரு புன்கூர் சென்று அடிபணிந்து தமிழ் பாடி காவிரி கரையில் மயிலாடுதுறை அம்பர் மாகாளம் திரு புகழூர் சென்று பெருமானை பணிந்தேற்றி திருவாரூரை அடைந்தார். மேற்சொன்ன தலங்களில் அவர் அருளிய பதிகங்கள் நமக்கு கிடைக்க பெறவில்லை. பெருமான் திருவாரூர் அடியவர்களிடத்தில் ஆரூரன் வருகிறான், எதிர்கொண்டு அழையுங்கள் என்று அருளுகின்றார். பெருமானின் ஆணையை ஏற்று திரு தொண்டர்கள் எம்பிரான் ஆரூரன் தான் இதுவாயின் எம்பிரான் ஆவார் அவரன்றே என்று எதிர்கொண்டு வரவேற்றனர். ஞானசம்பந்தர் ஒரு தலத்தில் புகும்போது அங்கு தம்மை எதிர்கொண்டு அழைக்கும் பெரியோர்களாகிய சிவன் அடியார்களை ஆர்வமுடன் நோக்கி வணங்கி உங்கள் பெருமான் என்னையும் ஆட்கொள்வாரோ என பாடிய திருப்பதிகங்கள் உண்டு. அந்தமாய் உலகு என்று இந்த தலத்தில் பாடியதும் அத்தகையதே. திருஞான சம்பந்தரை நன்கு பயின்ற நம்பி ஆரூரரும் திருவாரூரில் புகும்போது தம்மை எதிர்கொண்டு அழைத்த ஆரூர் தொண்டர்களை நோக்கி ஆர்வமுடன் வினவும் முறையில் ஒரு திருப்பதிகம் அருளுகின்றார். அதன் முதல் பாடலாக கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் புறையில் விரவி வருவான் ஒருவன் உரு திரலோகன்
வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். இப்படி பாடி பின்னர் திருவாயிலை வணங்கி சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி மகிழ்கின்றார் நம்பி ஆரூரர். அப்போது வந்தமிழ் மாலை பாடி மகிழ்ந்தார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. அப்போது யாவரும் அறியும்படி, நம்பி ஆரூரனே, உனக்கு நம்மை தோழமையாக தந்தோம். நீ எம்மால் தடுத்தாட்கொள்ள பெற்ற நாளில் திருமண கோலத்தில் இருந்தாய். அக்கோலத்தையே எப்போதும் மேற்கொண்டு இந்நில உலகில் வாழ்வாயாக என்று அருள்வாக்கு விண்ணிடமிருந்து தோன்றியது. அன்று முதல் தம்பிரான் தோழர் என்று நம்பி ஆரூரர் அழைக்கப்பட்டார். கையிலையில் உள்ள அம்மையின் சேடியரான கமலினி பறவையார் என்ற பெயரில் உருத்திர கணிகையர் குலத்தில் பிறந்து திருவாரூர் ஈசனுக்கு தொண்டு செய்து வந்தார். ஒரு நாள் திருக்கோயிலில் பறவையாரை சந்தித்து அவர் மீது அன்பு கொண்டார் நம்பி ஆரூரர். தன் தோழரின் காதலுக்கு வழிவிட்ட திருவாரூர் பெருமான் அடியார்கள் கனவில் தோன்றி ஆரூரருக்கும் பறவையாருக்கும் திருமணம் முடிக்க கட்டளையிட்டார். அப்படியே இருவருக்கும் திருமணம் இனிதே நடந்தது. ஆரூரரும் திருவாரூரிலே பலகாலம் தங்கி புற்றிடம் கொண்டாரை வழிபட்டு வரலானார். ஒரு நாள் ஆரூர் பூங்கோயிலை அடைந்த நம்பி தேவாசிரிய மண்டபத்தில் ஒருங்கே குழுமியிருக்கும் சிவன் அடியார்களை உள்ளத்தில் நினைத்து, இவ்வடியார்களுக்கு அடியவனாகும் நாள் என்னாலோ என்று நினைத்தவாறே திருக்கோயிலுக்குள் சென்றார். அந்நிலையில் தேவாசிரியன் மண்டபத்தில் இருந்த விரண்மிண்டர் என்பவர் நம்பி ஆரூரர் அடியார்களை மதிக்காமல் கோயிலுக்குள் செல்வதை பார்த்து சினம் கொள்கின்றார். அடியார்களுக்கு அடியவராக ஆரூரரை அறிமுகப்படுத்த கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை புற்றிடம் கொண்ட ஈசன் நன்கு பயன்படுத்தி கொண்டார். ஆரூரா, உன் மனப்பாங்கை அடியார்கள் அறிந்திட நீ தொண்டர்களின் சிறப்பை விரித்துரைக்கும் சொன்மாலை பாடுக என்று பணித்தார். நம்பி ஆரூரர் பெருமானின் கருணை திறத்தை போற்றி வணங்கி, அடியார்கள் பெருத்திறம் அறியாத எளியேன் எவ்வாறு அவர்கள் புகழை விரித்துரைப்பேன் என்று கண்ணீர் மல்க வேண்டுகின்றார். அப்போது சிவபெருமான், தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கின்றார். உடனே நம்பி ஆரூரர் அடியார்களின் பெயரினை கூறி அடியேன் என்று 11 பாடல்களை திருத்தொண்டர் தொகையாக பாடினார். அதன் முதல் பாடலாக, தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் பிரிபொழி சொல் குன்றையார் விரண்மிண்டர் கடியேன் அல்லி மென்முல்லை எந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரில் அம்மானு காலே. இப்படி திருத்தொண்டர் தொகை அருள காரணமானவர் விரண்மிண்டர். இதனை சேக்கிழார் பெரிய புராணத்தில் வேறு பிரிது ஏன் திருத்தொண்டர் தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணராம் பிரானார் விரண்மிண்டரின் பெருமை என்று பதிவு செய்துள்ளார். பின்னர் பல தலங்களுக்கும் சென்று பெருமானை போற்றி பாடி திருவாரூர் அடைகின்றார் நம்பி ஆரூரர். திரு முதுகுன்றத்து பெருமானிடம் வேண்டி பொன் பெற்று மணிமுத்தாற்றில் இட்டு பின்னர் அதை திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்துக் கொள்கின்றார். அப்போது பாடிய திருப்பதிகம் பொன் செய்த மேனியினர் என்று தொடங்குவதாகும். அப்படியே சில காலம் திருவாரூரில் தங்கியிருந்த போது ஒரு நாள் தொண்டர்களோடு துணிவாய பொருள் வேண்டி பாரு தாங்கிய காடரோ என்று திருப்பதிகத்தை அருளுகின்றார். மேலும் பல தலங்களுக்கு பயணம் செய்து பெருமானை பாடி திருவொற்றியூர் அடைகின்றார். அங்கு பெருமானின் துணையுடன் சங்கிலியாரை மணந்து கொள்கின்றார். அவருடன் மகிழ்ந்திருக்கும் வேளையில் திருவாரூர் பற்றிய நினைவு வந்து ஒற்றியூர் எல்லை தாண்டியதால் கண் பார்வையை இழந்தார் நம்பி ஆரூரர். அடியார்கள் வழிகாட்ட காஞ்சி ஏகம்பத்தில் பெருமானிடம் வேண்டி இடக்கண் பார்வையை பெறுகின்றார். பின்பு திருவாவடுதுறை முதலான தலங்களை வணங்கி மீண்டும் திருவாரூர் அடைகின்றார் நம்பி ஆரூரர். திருவாரூர் பரவியுள் மண்டலி பெருமானை போற்றி பதிகம் அருளுகின்றார். அப்பதிகத்தின் ஒரு பாடலாக, தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயா கண்டு கொண்டாரைவர் காக்கிலும்
நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவா என் பறவை முன் மண்டலி அம்மானே. இந்த பதியத்தின் 7ஆம் பாடலில் கந்தனை கொண்டிட்டுக காத்தாயே என்று தமக்கு கண்ணை தந்தருளும்படி வேண்டுகின்றார். பின்னர் புறம் போந்து ஓரிடத்தில் தங்கி இருக்கின்றார். அர்த்தயாமத்திலே அடியார்களுடன் திருமூலட்டானத்து இறைவனை வழிபட செல்கின்றார் நம்பி ஆரூரர். எதிர்வந்த அன்பர்களை நோக்கி ஆரூர் பெருமான் தமக்கு அருளாமையை வருத்தத்துடன் தெரிவிக்கின்றார். அப்போது கைக்கிளை என்னும் அகப்பொருளில் அமைந்த திருப்பதிகம் ஒன்றை பாடுகின்றார். அதன் ஒரு பாடலாக குருபு பாய கோடும் கரும்புகள் நெறிந்த சரு அருகு பாயும் வயல் அந்தன் ஆரூரரை பருகுமாறு பணிந்து ஏத்துமாறும் நினைந்து குருகுமாறும் மீவை உணர்த்த வல்லீர்களே. இந்த பாடலில் திருவாரூர் பெருமானிடத்து காதல் கொண்டால் ஒருத்தி அக்காதல் மிகுதியால் பறவைகளையும் வண்டுகளையும் நோக்கி தன் நிலையை அறிவிக்கும்படி அமைந்த பாடலாக இருக்கின்றது இது. அடுத்து தேவாசிரிய மண்டபத்தை அடைந்து கோபுரத்தை கைகூப்பி தொழுது உள்ளே புகுந்து புற்றிடம் கொண்டாரை வீழ்ந்து வணங்குகின்றார். பூங்கோயில் அமர்ந்த பெருமானின் திருமேனியை காண தமக்கு ஒரு கண் போதாமையால் மிகவும் வருந்துகின்றார் நம்பி ஆரூரர். அப்போது மீளா அடிமை என்ற செந்தமிழ் பதிகம் பாடி அடியேனை துன்ப கடலிலிருந்து கரையேற்றி மற்றொரு கண்ணாகிய வலக்கண்ணையும் தந்தருள்வீராக என்று வேண்டுகிறார். அதன் ஒரு பாடலாக விற்று கொள்வீர் பொற்றி அல்லேன் விரும்பியாற்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை பொத்தையாக்கினேன் எற்றுக்கு அடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீ மற்றை கந்தான் தாராதொழிந்தால் ஆண்டு போதீரே என்று பாடியிருப்பார். இப்பாடல்களில் பெருமானுடன் தமக்குள்ள தோழமை திறம் விளங்கும்படியும் கண்ணை தரும்படியும் போற்றி இறைஞ்சுவார். உள்ளத்தை உருக்கவல்ல பாடல்களை கேட்டு திருவாரூர் பெருமான் திருவுள்ளம் இறங்கி ஆரூரருக்கு வலக்கண்ணை கொடுத்து அருளுகின்றார். இரு கண்களையும் ஒருங்கே பெற்ற நம்பி ஆரூரர் பூங்கோயில் அமர்ந்த பெருமானின் திருமேனியை பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுகின்றார். ஆடி பாடி துதித்து பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மகிழ்கின்றார். எற்றுக்கடிகேல் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண்தான் தாராதொழிந்தால் ஆழ்ந்து போதீரே என்று இப்பதிகத்தில் குறிப்பிடுவார். ஏகம்பம் தலத்தில் இடக்கண் பெற்று ஆரூர் தலத்தில் மற்ற கண்ணையும் தந்தருளும்படி வேண்டி போற்றினார் என்பது நமக்கு நன்கு புலப்படும். இந்த அற்புத நிகழ்ச்சியை அவிநாசி திருப்பதிகத்தின் நிறைவு அடியில் காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே என்று தெளிவாக பாடியிருப்பார் நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரரின் அடுத்த பயணம் ஏயர் கோனாருடன் திருப்புன்கூர் தலத்திலும் சேரமான் பெருமானுடன் பாண்டிய நாட்டு தலங்களிலும் தொடர்கிறது. பின்னர் இருவரும் திருவாரூர் வந்து அடைகின்றனர். சேரமான் பெருமானுடன் சேர்ந்து வழிபடும் போது பாடிய பதிகங்களில் ஒன்று இறைகளோடு இசைந்த என்று இத்தலத்தில் பாடிய திருப்பதிகமாகும். இந்த பதிகத்தின் 6ஆம் பாடலாக மனமென மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றும் பிணம் என சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டனாயேன் பனையிடை சோலை தோறும் பைம்பொழில் விலாகத்து எங்கள் அனைவினை கொடுக்குமாறூர் அப்பனே அஞ்சினேனே. இந்த திருப்பதிகத்தை ஏசரவா திருப்பதிகம் என்றும் அழைக்கின்றனர். வாழ்க்கை கோலங்களை நினைந்து ஏசரும் பாடல்களை கொண்ட திருப்பதிகமாம் இது. இதே காலத்தில் பாடப்பெற்ற பதிகம் திருநாட்டுத் தொகை என்ற திருப்பெயரினை உடையது. வீழகாலனை என்ற முதல் குறிப்பினை உடையது. இதன் ஒரு பாடலாக தேங்கூரும் திரு
சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கூர் எங்கள் பீரான் உறையும் கடம்பந்தூரை பூங்கூரும் பரமன் பரஞ்சோதி பயிலும் நாங்கூர் நாட்டு நாங்கூர் நரையூர் நாட்டு நரையூரே. இப்படி ஒவ்வொரு பாடலிலும் பெருமான் கோயில் கொண்டருளிய நாடுகளையும் அந்நாட்டு தலையூர்களையும் தொகுத்து போற்றி உள்ளமையால் இந்த பதிகம் திருநாட்டு தொகை என்று பெயர் பெறுகின்றது. அதுபோலவே திருவாரூரில் பாடப்பெற்ற மற்றொரு பதிகம் காட்டூர் கடலே என்ற முதல் குறிப்பை உடையது. ஊர்த்தொகை என்ற திருப்பெயரினை உடையது. அதிலிருந்து ஒரு பாடலாக மருகல் உறைவாய் மாகாலத்தாய் மதியம் சடையானே அருகல் பிணினின் அடியார் மேலே அகல அருளாயே கருகல் குரலாய் வெண்ணி கரும்பே தானூர் கத்தியே பருக பணியாய் அடியார் புன்னை பவள படியானே. இப்படி இறைவன் கோயில் கொண்டுள்ள ஊர்களை தொகுத்து பரவுவதால் ஊர்த்தொகை என்ற திருப்பெயரனை இந்த திருப்பதிகம் பெறுகின்றது. பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்ட வன்தொண்டர் திருவாரூர் தியாகேச பெருமான் பால் இடையறாத ஈடுபாடு கொண்டிருந்ததால் இத்தலத்திற்கு அடிக்கடி வந்து போனதாக தெரிகின்றது. அடியேனின் சிற்றறிவுக்கு தெரிந்த வகையில் நம்பி ஆரூரின் திருவாரூர் தல பயணத்தை சுருக்கமாக தெரிவித்துள்ளேன். மேலும் நம்பி ஆரூரின் திருத்தொண்டர் தொகையும் அடியவர்களை போற்றிய பாங்கு மிகவும் சிறப்புடையது. அடியாருக்கு அடைமொழி தந்து அவ்வடியவரின் வரலாற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ கூறி போற்றுகின்றார் நம்பி ஆரூர். மாறன் என்று பெயர் கொண்ட 3 அடியார்கள் உள்ளனர். அவர்களை இளையான் தன் குடிமாறன், அம்பரான் சோம்பாசி மாறனுக்கு, நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் என்று மூவரையும் வேறுபடுத்தி அவர்களின் சிறப்பை அடைமொழிக்குள் சுருக்கி விளக்குகின்றார். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்று ஒருவர் குயவர் என்றும் மற்றவர் பாணர் என்பதையும் அழகாக விளக்குகின்றார். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இலைமலிந்த வேல் நம்பி எதிபத்தர் கடியேன், எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கு அடியேன். இதுபோல சில அடியார்களின் ஊர் குறித்தும் வரலாற்று செய்திகளை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் இசைத்துள்ளார் நம்பி ஆரூரர். பிரான் அதாவது தலைவன் என்ற பொருளில் சம்பந்தரை போற்றுகின்றார். பெருமான் நம்பி ஆரூரின் மேல் அளவற்ற பேரன்பை காட்டி இத்தலத்தில் தன் திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் என்று அறிகின்றோம். குறிப்பாக தம்பிரான் தோழராக ஆரூரரை உலகுக்கு அறிவித்தது, திருமுதுகுன்றத்தில் பெற்ற பொன்னை மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் திருக்குளத்தில் எடுத்தது, பறவையாரை மனமுடித்து வைத்தது, சங்கிலியாரை மனம் முடித்து பின் திருவாரூர் நினைப்பை ஊட்டி ஆரூரருக்கு கண்களை இழக்கச் செய்தது, மீண்டும் ஏகம்பத்தில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் மற்றொரு கண்ணையும் அளித்தது, வன் தொண்டருக்காக பறவையார் பால் 2 முறை தூது சென்று ஊடலை தீர்த்தது என ஆரூரர் வாழ்வில் சிவபெருமானின் அருட்திறம் சிறப்பு மிக்கதாகவும் மிக நெருக்கமாகவும் இருந்துள்ளது. அத்தோடு ஆரூரின் வரலாறு பெருமானின் கருணையையும் அடியார்களின் அரும் திறத்தையும் நமக்கு வெளிக்காட்டுகின்றது. அடுத்ததாக 9ஆம் திருமுறையில் திருவாரூர் தலத்தின் குறிப்புகளை சிந்திக்கலாம். இத்தலத்தில் பூந்துருத்தி நம்பி காட நம்பி ஒரு திருப்பதிகம் பாடியுள்ளார். இவர் திருவிசைப்பா பாடிய ஆசிரியர்களும் 4ஆமவர். இவர் 2 பதிகங்கள் அருளியுள்ளார். அவை முறையே திருவாரூரையும் தில்லையையும் பற்றி பஞ்சம பண்ணிலும் சாளரப்பாணி பண்ணிலும் அமைந்த பாடல்களை கொண்டவை. ஆரூர் பதிகத்தில் 2 பாடல்களே நமக்கு கிடைத்துள்ளன. தில்லையில் பாடிய பதிகத்தின் நிறைவு பாடலில் இவர் தம்மை பூந்துருத்தி காடன் என்று கூறிக்கொள்கின்றார். பூந்துருத்தி சோழ நாட்டில் திருவையாற்றின் அருகே உள்ள சிறப்பான பாடல் பெற்ற திருத்தலமாகும். திருவையாறு சப்த தலங்களுள் ஒன்று. பூந்துருத்தி நம்பி தில்லை அம்பலத்தையும் அங்கு பணிபுரியும் முத்தி வேள்வி மூவாயிரவரையும் குறிப்பிடும் வகையால் இவர் சிவாச்சாரியார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள். இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். தம் பாடல்களில் நாயன்மார்களையும் அவர்களின் பாடல்களையும் சுவைப்பட கூறுகின்றார். இவருடைய சிறப்பு தேவாரங்களில் காணப்படாத சாளரபாணி என்ற பண்ணை குறிப்பிடுவதாகும்.
திருவாரூர் பதிகத்தின் 2 பாடல்களிலும் திருவாரூரின் ஆதியாய் விளங்கும் வீதி விளங்க பெருமான் பவனி போந்து நடம் குழாவிய சிறப்பினை அழகாக பாடியிருப்பார். முதல் பாடலாக கைகுவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி முக்கண் நாயகராய் பவனி போந்திங்கன் முறிவதோர் முறிவுமை அளவும் தக்க சீர் கங்கை அளவுமன்றென்னோ தம்மொரு பாடுலகதன்மேல் மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குழாவினரே என்று பாடியிருப்பார். இந்த பாடலின் பொருளாவது, பெருமான் வெண் முத்துக்களால் பதிக்கப்பட்டுள்ள சிறந்த வளையல்களை தம் கரங்களில் அணிந்திருக்கின்றாராம். அவர் கழுத்திலே சிறந்த மாலையை தரித்தும் 3 கண்களை உடைய இறைவனாய் வீதியில் உலா வருகின்றாராம். அவர் உலகில் மிக்க சிறப்பு கொண்ட திருவாரூரில் முழுமுதற் கடவுளாய் எழுந்தருளி வீதியிலும் விடங்கனாய் பெயர் கொண்டு நடமாடுகின்றாராம். பெருமான் இவ்வாறு வளைந்தாடும் அழகிய காட்சியானது உமையம்மையிடத்திலும் மிகச் சிறப்பினை உடைய கங்காதேவி இடத்தும் இல்லை. இப்படி இவர் ஆடும் நிலை கொள்ள அவரின் உட்கருத்துதான் யாதோ என்று வினவுகின்றார். அவரின் இந்த பதிகத்தின் அடுத்த பாடலாக பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருகுதோர் அமுதம் உற்றவர்க்கே தித்தியாய் இருக்கும் தேவர்கால் இவர்த்தம் திருவுரு இருந்தவா பாரி சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குழாவினரே. இந்த பாடலில் தேவர்கால் என்பதை முதலில் கொண்டு நோக்கினால் தேவர்களிடம் பெருமானின் பெருமையை எடுத்துரைப்பது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது. சிவபெருமானிடத்தில் பக்தியோடு தியானித்து அவரின் தன்மையை உணர்பவர்களுக்கு அவரின் திருவருளை நன்றாக உணர்ந்து அறிவிக்கும்படி அவர்களுக்கே அத்திருவருள் அமிர்தம் போல இனிக்கின்றதாம். மேலும் எம் பெருமான் அருட்சித்தியாகவும் மங்களமாகிய சிவமாகவும் உலகுகளை எல்லாம் படைத்த ஒப்பற்ற முழு முதற் பொருளாகவும் உலகங்கள் தோன்றுவதற்கு வித்தாகவும் விளங்கி திருவாரூர் முதல்வராய் வீதிகளில் உலாவரும் அழகராய் அசபா நடனம் என்னும் கூத்து நிகழ்த்துகின்றாராம். இப்படி இந்த 2 பாடல்களிலுமே பூந்துருத்தி நம்பி திருவாரூர் பெருமானின் திருவுருவ சிறப்பையும் நடன அழகையும் அழகாக வெளிப்படுத்தி இருப்பார். மேலும் திருவாரூர் பெருமானின் உலா சிறப்பினை சேந்தனார் தன்னுடைய திருப்பல்லாண்டு பாடல் ஒன்றிலும் பாடியுள்ளார். அந்த பாடல் குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிக திரு ஆரூரின் மழவிடை யார்க்கு வழிவடி ஆளாய் மணஞ்சை குடிபிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே. இந்த பாடலின் பொருளை நோக்கினால் குழலொலி யாழொலி கூத்தொலி இத்தோடு அடியார்கள் போற்றி வணங்கும் வழிபாட்டொலியும் பாடுகின்ற தோத்திர ஒலியும் ஆகிய ஒலிகள் ஒன்று சேர்ந்து விண்ணை முட்ட திருவாரூரில் ஒலிக்கின்றதாம். அவ்வூரில் இளமையான இடபத்தின் மேலேறி பெருமான் உலா வருகின்றாராம். அப்பெருமானுக்கு தலைமுறையாக அடிமை பூண்டு ஆடவரும் பெண்டீரும் மனம் செய்து கொண்ட குடும்பத்தில் தோன்றும் பழ அடியாரோடு இணைந்து பல்லாண்டு பாடி மகிழ்வோம் என்று பொருள் கொள்ளலாம். இப்படியாக 9ஆம் திருமுறையில் மிக குறைந்த பாடல்களை மட்டுமே திருவாரூர் தலம் பெற்றிருந்தாலும் பூந்துருத்தி நம்பி தன்னுடைய 2 பாடல்களிலும் ஆரூர் பெருமானின் ஆடல் அதிசயத்தில் ஈடுபட்டு அறிந்து சொல்வதாக உள்ளது. இது இவருடைய பக்தி சிறப்பை நமக்கு நன்றாக உணர்த்துகின்றது. அதே போல் சேந்தனாரின் பாடல் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், திருவாரூர் அடியார்கள் எப்போதும் பெருமானை ஆடியும் பாடியும் மகிழ்ந்து போற்றி பல்லாண்டு பாடியுள்ளார்களாம். பல்லாண்டு பாடுவதை அப்பர் சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தில் தழலாய நம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே என்று நமக்கு உணர்த்தியிருப்பார். நமக்கெல்லாம் பொன்னையும் மெய்யுணர்வையும் அதன் வாயிலாக உலக இன்பத்தையும் வீட்டின் இன்பத்தையும் வழங்குபவன் நம் பெருமான். நம் பிழைகளை பொறுத்து கொள்பவனும் பிழைகள் வாராது அருள் செய்பவனும் திருவாரூர் பெருமான். அவரை நம்மால் மறக்க இயலுமா என்று சொல்லி நம்பி ஆரூரின் பாடலுடன் என் உரையை நிறைவு செய்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த சிவ லாவண்யா அம்மாவிற்கும் உடன் இணைந்திருக்கும் அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பனி பானை இன்ன தன்மயன் என்றறிவொன்னா எம்மானை எளி வந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழன தனி ஆரூரானை மறக்கலுமாமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.